ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அல்காரிதம் டிசைன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அரே கவுண்டிங் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃப்ரீக்வன்சி கவுண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். த கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் டேக்கன் ஃப்ரம் த புக் ஹவு டு சால்வ் இட் பை கம்ப்யூட்டர் பை ஆர்ஜி ட்ரோமி. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கிவன் அ செட் ஆஃப் n ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது? 1 to 100 இருக்குது. You make a count of the number of students that obtained each possible marks. அதாவது இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு 50 மார்க் வாங்கினவங்க எத்தனை பேர், 51 வாங்கினவங்க, 52, 1லேருந்து 100 வரைக்கும் ஒவ்வொரு மார்க் வாங்கினவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம அரே கவுண்ட்னு சொல்கிறோம். நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். we are trying to find out the frequency of elements in the given array like this. இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 5. இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, we have to say 0 has occurred one time. இந்த இடத்துல பாருங்கள் 1 டைம் மட்டும் வந்திருக்கு. அடுத்து 1 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அது 2 3 டைம்ஸ், 3 1 டைம், 5 2 டைம்ஸ். இதுதான் அவுட்புட்டு. இதுக்கான ஒரு பைத்தான் கோடு நம்ம பார்க்கலாம். ஸோ we are trying to count the numbers between 0 to 5. ஸோ இந்த 0 to 5 டேட்டா வேணுங்கிறதுக்காக we are importing this random and we are finding the random numbers. Random numbers will be in the range 0 to 5. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு we have one list frequency which will have 6 elements with the initial value as 0. Then for I in range 10 elements நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ ரேண்டம் எலிமெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் ஆஃப் 0,5 இன்க்ளூசிவ் ஆஃப் 0 and 5 எனி நம்பர் வில் பி ஜென்ரேட்டட் ரேண்டம்லி. அது இங்கே ஏக்கு அசைன் ஆகிடுது. பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் நம்ம. அண்ட் தென் வி ஹாவ் திஸ் மேட்ச் ஸ்டேட்மெண்ட் மேட்ச் ஏ. திஸ் இஸ் அ பேட்டர்ன். அது என்ன வேல்யூ இருக்கும்? 0வாக இருந்ததுன்னா வி ஆர் இன்க்ரிமெண்டிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 0. அப்போ இந்த லிஸ்ட்டில் 0th எலிமெண்ட் வில் பி இன்க்ரிமெண்டட். அதே போல் கேஸ் 1 இருந்ததுன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் வில் பி இன்க்ரிமெண்டட், 2வாக இருந்ததுன்னா செகண்ட் எலிமெண்ட் அண்ட் ஸோ ஆன். இப்போ 0 to 5 இருக்குங்கிறதுனால கேஸ் 0 to 5 வரைக்கும் கொடுத்துருக்குறோம் நம்ம. அப்போ 10 எலிமெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த 10 எலிமெண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி இங்கே கவுண்ட் பண்ணுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வில் பி பிரிண்டிங் திஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ இதுதான் இன்புட்டாக இருந்ததுன்னா திஸ் வில் பி த அவுட்புட். 0 ஹேஸ் அக்கர்ட் 1 டைம். 1 எத்தனை தடவை வந்திருக்குன்னா 1 டைம்ஸ் வந்திருக்கு. 2 3 டைம்ஸு. 3 அக்கராகவே இல்லை. ஸோ 0 டைம். 4 ஒரே ஒரு தரம். 5 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ இதே ப்ரோக்ராமை கேன் வி யூஸ் இட் ஃபார் கவுண்டிங் த நம்பர்ஸ் பிட்வீன் 0 to 100. இப்போ எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 0 into 101. அதே போல் இங்கே ஏ வந்து ரேண்டம் இன்டிஜர் ஆஃப் 0,100. அந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த கேஸில் வி ஹாவ் டு கீப் ரைட்டிங் கேஸ் 6, கேஸ் 7, கேஸ் 8ன்னு பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ இதை விட சிம்பிளான வே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்டோட நம்பர் கீழே வந்து மார்க்ஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் மார்க்ஸ் ஆர் கிவன். நவ் ஐ ஹாவ் திஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வச்சுருக்குறோம் நம்ம. இப்போ ஒரு நம்பர் வந்திருக்கு, 100 வந்திருக்கு அப்படின்னா அந்த 100 வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற 100th லொக்கேஷனில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அடுத்து 34 அப்படின்னா 34th லொக்கேஷனில் வி ஆர் இன்க்ரிமெண்டிங் பை 1. இப்போ அடுத்து 56 அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி லிஸ்ட்டில் 56ங்கிற இண்டெக்ஸில் நம்ம வி ஆர் இன்க்ரிமெண்டிங். அதே போல் அடுத்து 56 வந்திருக்கு. அந்த 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி 2 போட போகிறோம். தென் 45 வந்தோடனே ஆல்ரெடி 45ங்கிற பொசிஷனில் 0 இருக்குது. தட் வில் பி இன்க்ரிமெண்டட். 56 again it will be incremented and so on. ஸோ இதுக்கான அல்காரிதம் பார்க்கலாம். prompt and read in n the number of marks to be processed. Initialize all elements of the counting array 0 to 100. அப்படி கவுண்டிங் அரேவை நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. while there are still marks to be processed. ஒவ்வொரு மார்க்காக எடுத்துகிட்ருக்குறோம். எல்லா மார்க்ஸும் எடுக்கிற வரைக்கும் we are repeatedly going to read the next mark m and add 1 to the count in index m in the counting array. இந்த கவுண்டிங் அரேயில் mங்கிற இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்க இடத்துல 1 ஆட் பண்ண போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் we are going to print the marks and frequency. ஸோ இதுக்கான கோடு தான் இங்கே. we are using a function def find frequency list of n. ஸோ nங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு. initializing an empty list
with the length equal to maximum element plus 1. அதாவது நம்மளுக்கு 100 மார்க்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிறதுனால, நம்ம இந்த இடத்துல வந்து 101 வரைக்கும், ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால 0 into 101. So we are creating a frequency list with 101 elements. All elements are initialized to 0. Then for I in range n, ஸோ இங்கே n parameter நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை we have to read. ஸோ நம் integer of int of input. ஸோ இந்த இன்புட்டுங்கிறது will read data, ஆனால் ரிட்டர்ன் ஆகிறது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதை நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக we are using this type casting int. ஸோ the value is stored in num. இங்கே பாருங்கள் frequency list of num, அதாவது இந்த லிஸ்ட்டோட நம்ங்கிற இண்டெக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கிறதுல ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. கேஸு மேட்ச்சு எதுவுமே வேண்டியதே இல்லை. நம்ம we are using this num as an index to increment the array, and then we are returning the frequency list. ஸோ வெரி சிம்பிள் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.